நம்ம இன்னைக்கு பீகார்ல ரொம்ப ஃபேமஸான தேக்குவா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து கோதுமை மாவுல செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான பிஸ்கட் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை நீங்க ஒரு டைம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் கோதுமை மாவு மெஷர் பண்ணி சேர்த்துருக்கேன். இதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்து எடுத்துக்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு. நீங்கள் கடை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காவை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காயை வறுத்து சேர்க்கும் போது தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும். இது கூட 3/4 கப் அளவு உருக்கின நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வரும்போது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க எல்லா நெய்யும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து எல்லா மாவுலையும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மாவு அந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் எடுக்கும். அதே மாதிரி ஈஸியாக உதிர்க்க வரும். அது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கட்க்கு வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்ல முறுமுறுவாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஓவன் கூட தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நம்ம பிஸ்கட் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 1 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. மாவு நல்லா ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம பிஸ்கட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரியும் பிஸ்கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா திரட்டிட்டு விருப்பமான ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் நான் இதே போலவே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு உங்களுக்கு விருப்பமான ஷேப்க்கு டிசைன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எப்படி செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு இலை மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிசைன் தான் போடணும்னு கூட இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ரவுண்டாக உருட்டிட்டு கையில் வச்சு தட்டிட்டு அப்படியே கூட எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டூத் பிக் வச்சு பண்ணலாம், ஃபோக் வச்சு பண்ணலாம், ஸ்பூன் வச்சு பண்ணலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். இந்த பிஸ்கட்டில் வந்து டிசைன் வர்றதுக்கு பீகார் சைடில் ஒரு அச்சு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அச்சு நம்ம வீட்டில் இருக்காதுல்ல, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிஸ்கெட்டை உள்ளே சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. நான் சில பிஸ்கெட்ஸ் வந்து டிசைன் இல்லாமல் சேர்த்துருக்கேன். சிலது இந்த மாதிரி இலை போல் டிசைன் போட்டு செஞ்சுருக்கேன். இது போல் சின்ன சின்ன பிஸ்கட்டாகவும் பண்ணலாம். பெரிய சைஸ் பிஸ்கெட்டில் கூட நம்ம ரெடி பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல முறுமுறுவாக பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பக்கூடாது. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. நல்ல பொன்னிறம் வந்திருக்கு. இது நீங்கள் சூடாக சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஆறுனக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளி லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான தேக்குவா ரெசிபி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இன்னொரு மெத்தடில் டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சமாக வரமாவு சேர்த்து பூரிக்கட்டையில் வச்சு நல்லா இது போல் திரட்டிக்கோங்க. ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு திரட்டிக்கோங்க. லேசாக இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நேரம் நம்மளுக்கு மிச்சமாகும், சீக்கிரமாக பண்ணி முடிக்க முடியும். இப்போ அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நான் டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குமே நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் அப்படியே கூட பொரிச்சிடலாம், டிசைனே போடாமல். இல்லை இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
டிசைன் போட்டு செய்யும்போது குழந்தைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அவ்வளோதான், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஏற்கனவே நம்ம பிஸ்கெட்ஸ் பொரிச்சோம்ல, அதே போல் பொரித்து எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க, இல்லைனா வெளி லேயர் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், சாப்பிடும்போது திகட்டும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த தேக்குவா வந்து நம்ம ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சர்வ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸில் கொடுத்து விடலாம். ஸோ நம்ம ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் தேங்காய் மட்டும் நீங்கள் நல்லா வதக்கிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மாவோடு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேக்குவா ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.